சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி உளுந்து எதுவுமே சேர்க்காமல் நல்ல பஞ்சு மாதிரியான ஆப்பம் தோசை ரெண்டுமே நம்ம செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம தோசை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இந்த சிவப்பு அவலுக்கு பதிலாக வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அவலை ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு. அவலில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்த அவல் கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அவலை ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் அவல் நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரவை நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ரவை நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. ரவை எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த அவலுமே நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிருச்சு. இதையும் நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம துருவின தேங்காய் சேர்த்து செய்யும்போது ஆப்பம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தயிர் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் அரைக்கும் போது தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவு கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆப்ப மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஆப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்பம் சுட்டு எடுக்கிற கடாய் வச்சுருக்கிறேன். நாம் இதில் மாவை ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நெய் உருகினதும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் நல்லா திக்காக அடை மாதிரி ஊற்றிட்டு போகிறேன். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டால் சைடில் லைட்டாக நெய் போட்டுக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 2 பக்கமுமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம அரிசி உளுந்து எதுவுமே சேர்க்காம நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம தோசை ரெடி ஆகிருக்கு. ஈஸியாக வீட்டில் இருக்கிற அவலையும் ரவையும் வச்சுவே நல்லா சாஃப்டான சூப்பரான ஆப்பம் வீட்டிலேயே சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லா பஞ்சு மாதிரியான தோசையும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டிலேயே ஈஸியாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.